Hey guys, welcome back to my channel. So இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி வந்து பார்க்க போறோம்னா நம்ம பைத்தான் வச்சு ஒரு குட்டி பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர் அப்ளிகேஷன் வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கன்சோல் ப்ராஜெக்ட்டா வந்து பண்ணி பார்ப்போம். ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் பைச்சாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, என்கிட்ட இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இருக்குது. இப்போ நியூன்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதலாம். பாஸ் ஜென்னு வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு என்னென்ன பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணுறதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பினேஷன் ஆஃப் அப்பர் கேஸ், அப்புறம் லோயர் கேஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தேவை, அப்புறம் நம்பர்ஸ் தேவை. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ரேண்டமான பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம அப்பர் கேஸுக்கான கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணலாம் இந்த வேரியபிளில். அதுக்கு அப்பர் கேஸ்ன்னு போட்டிருக்கேன். இது எல்லாமே நான் வந்து லிஸ்ட்டாக வைக்க போகிறோம். லிஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து இதில் ஒரு மெத்தட் இருக்குது ஸ்ட்ரிங்கில். ஆக்சுவலாக ஸ்ட்ரிங் டாட் உங்களுக்கு வந்து இந்த ஆஸ்கி அப்பர் கேஸ் இருக்குது. இது கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து A to Z அப்பர் கேஸ்க்கான கேரக்டர்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்துடும். அதேமாரி தான் உங்களுக்கு வந்து லோயர் கேஸ், அப்புறமேட்டுக்கா ஸ்பெஷல் கேரக்டர், சிம்பிள்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு வேரியபிள் வச்சு எல்லாமே வந்து அதில் வந்து கெட் பண்ணி வச்சிடலாம் அந்த ஸ்ட்ரிங் மெத்தட்லேருந்து அந்த வேரியபிளுக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ வந்து லோயர் கேஸ் ஸ்ட்ரிங் டாட் ஆஸ்கி லோயர் கேஸ் நம்னு வச்சுருக்கேன். நம் ஈக்குவல் டு லிஸ்ட்டு ஆஃப் ஸ்ட்ரிங் டாட் டிஜிட்ஸ்னு வரும். ஓகேவா? டிஜிட்ஸ்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு படியாக அடுத்தபடியாக வந்து நம்மளை வந்து சிம்பிள்ஸ் வேணும். ஓகேவா? SOM சிம்பிள்ஸ்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிள்ஸ் ஆட் பண்ணுறோம். லிஸ்ட் டாட் பஞ்சுவேஷன்ஸ் இருக்கும் காய்ஸ். ஓகேவா? பஞ்சுவேஷன்ஸ் இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வேரியபிளில். ஓகேவா? ஆல் கேரக்டர்னு சொல்லிவிட்டு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். ஆல் கேரக்டர்ஸ்னு சொல்லிவிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த அப்பர் கேஸ் ப்ளஸ் லோயர் கேஸ் ப்ளஸ் நம்பர், அதான் நம்னு வச்சுருந்தோம், நம் ப்ளஸ் சிம்பிள்ஸ். ஓகேவா? இது எல்லாமே வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு ரேண்டம் ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் போட்டுட்டு எவ்வளோ தடவை அந்த லூப் வந்து சுற்றணும். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம இங்கே வந்து லென்த்துன்னு ஒன்று வச்சுப்போம். லென்த்து. ஓகேவா? பாஸ்வேர்ட் சைஸ்னு வச்சுப்போம். பாஸ்வேர்ட் சைஸ் ஈக்குவல் டு இது வந்து நான் இன்ட்டாக வாங்கிக்கிறேன். ஓகேவா? ஒரு 10 எனக்கு வந்து 10 கேரக்டர் சைஸில் வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். இந்த லூப் வந்து எவ்வளோ டைம்ஸ் வந்து சுற்றுதோ அதுக்கேற்ற மாதிரி பாஸ்வேர்ட் லென்த்து வந்து வரும். ஓகேவா? அதான் கான்செப்ட். இதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வந்து ஒரு ரேண்டம் ஃபங்க்ஷனுக்கு வந்து எழுத போகிறோம். அப்போ வந்து பைத்தான் வந்து ரேண்டம் ஃபங்க்ஷன் இருக்குது. ரேண்டம் டாட் சாய்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஓகேவா? அதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம வந்து அந்த கேரக்டர்ஸு, இந்த ஆல் கேரக்டர் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வேர்டாக வந்து வரும். ஓகேவா? இப்போ நான் சும்மா ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணவே இல்லை, கால் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து வாட் இஸ் திஸ்? ஓகே 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 சாரி, இங்கே பாருங்கள், நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். 7ன்னு போட்டிருக்கோம். அதுதான் தப்பு பண்ணுறது. ஓகே, அப்பர் கேஸ் லோயர் கேஸ் விட்டுட்டோம் காஷ். லோயர் கேஸே வந்து ஆட் பண்ணவே இல்லை இந்த இடத்துல. ஓகேவா? அப்பர் கேஸ், லோயர் கேஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ். ஓகேவா?
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி வந்திருக்கு பாருங்களேன். லூப் போட்டு 10 டைம்ஸ் வந்திருக்கு. பட் வந்து எனக்கு வந்து வெர்டிக்கலாக வந்திருக்கு, ஒவ்வொரு லைனாக வந்திருக்கு. எனக்கு அப்படி வேணாம், எனக்கு வந்து ஒரு லைனாக வேணும். தட் மீன்ஸ் ஒரு வேர்டாக வேணும். ஓகேவா? அந்த வேர்டாக நம்ம பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கப்புறமேட்டுக்கா மேலே இந்த லூப் மேலே வந்து ஒரு எம்டி வேரியபிள், அது எம்டி ஸ்ட்ரிங்கு வந்து அசைன் பண்ணலாம், ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வேரியபிள், எம்டி வேரியபிள் வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கா ரிசல்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு இந்த மெத்தட் இருக்குல்ல, நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம வந்து ரிட்டர்ன் இந்த ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து இப்போ திருப்பியும் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். போட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்து அதை திருப்பி நம்ம வந்து பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேர்டாக வருது பாஸ்வேர்ட். ஒவ்வொரு வாட்டியும் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புதுக்கான பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். மிக்ஸ்டு காம்பினேஷன் ஆஃப் மிக்ஸ்டு அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகுது பார்க்க முடியும். நீங்கள் இதே லென்த்தாக வேணும்னா இந்த பாஸ்வேர்ட் சைஸை வந்து நீங்கள் வந்து 20ன்னு பார்த்தீங்கன்னா 20 கேரக்டர்ஸ்க்கான பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ வந்து குட்டியாக நம்ம வந்து ஒரு கன்சோல் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இதுவே வந்து நம்ம வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனாக பண்ணால் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இதெல்லாம் வந்து ஒரு GitHub ரெபாசிட்டரி எடுத்து ரெஃபரன்ஸ் வச்சு வெப் அப்ளிகேஷன் வந்து பண்ணி பார்க்கலாம் அடுத்தபடியாக. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு கன்சோல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்துருப்போம். அடுத்தபடியாக வந்து நம்ம ஒரு எம்டியான டிஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம வந்து இதுக்குள்ளேயே ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், டிஜாங்கோன்னு சொல்லிட்டு. டிஜாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இதில் வந்து என்னென்ன ஏற்றணும் பார்த்தீங்கன்னா, பிப் இன்ஸ்டால் டிஜாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த டிஜாங்கோவோட பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். ஓகே, இப்போ என்கிட்ட வந்து டிஜாங்கோட அஃபிஷியல் சைட் இருக்குது. அதில் வந்து டிஜாங்கோ கிரியேட்டட் டிஜாங்கோ ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது ஜஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட டெர்மினலில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். இதில் வந்து நான் டிஜாங்கோ பாஸ் ஜென் டிஜாங்கோன்னு போடுறேன். பாஸ் ஜென் டிஜாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து சில ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். லைக் manage.py அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து திருப்பியும் டெர்மினலில் யூஸ் பண்ணி என்ட்ரு ஆகிடுங்க. ஓகே, என்ட்ரு ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா பைத்தான் manage.py ரன் சர்வர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். ஓகேவா? இதுமாரி வந்து போர்ட் 8000 வந்து லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் 8000 வந்து ரன் ஆகும். இதுமாரி ராக்கெட் பேஜ் வந்து பார்க்க முடியும். இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து டிஜாங்கோவோட எம்டி ப்ராஜெக்ட் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தபடியாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து ஒரு ஆப் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது இது வந்து மெயின் ப்ராஜெக்ட், இதுக்குள்ளே வந்து ஒரு ஆப்பு. அதுக்கான கமாண்டும் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க அவங்களே சொல்லிவிட்டு. இங்கே பாருங்கள், கிரியேட் எ போல் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல. இதில் இந்த கமாண்டை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா ஜஸ்ட்டு வந்து இந்த சர்வரை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த கமாண்ட் லைனை வந்து நீங்கள் திருப்பி அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆப் நேம் மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து போலுக்கு பதிலாக நாம் வந்து ஜெனரேட்டர்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஆப் நேம் ஜெனரேட்டர்னு போட்டு என்ட்ரு கொடுங்க. ஓகேவா? இதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம இப்போ வந்து திருப்பியும் வந்து அந்த டிஜாங்கோ ஃபோல்டருக்குள்ளே வந்து ஜெனரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து க்ரியேட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? அது இப்படி தான் வந்து டிஜாங்கோட ஃபைல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு தடவை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே வந்துடும். ஓகேவா? இதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வந்து இந்த யூஆர்எல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் சும்மா ஒரு டிஜாங்கோட சிம்பிளான ஒர்க்கிங் மெக்கானிசம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டிஜாங்கோ வந்து நீங்கள் ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா ஃபஸ்ட்டு இந்த யூஆர்எல்குள்ளே வரும். இந்த யூஆர்எல்குள்ளே வந்து நம்ம வந்து நிறைய ஆப்பை வந்து நீங்கள் அசைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்தக்கான ஆப்புக்கான யூஆர்எல் வந்து ரவுட் பண்ணுறதுக்கு இந்த மெயின் யூஆர்எல் இருக்கும். ஓகேவா? மெயின் யூஆர்எல்லேருந்து
இந்த யூஆர்எலுக்கு வந்து நீங்கள் வந்து மேப் பண்ணிக்கோங்க உங்களோட ஆப் யூஆர்எலுக்கு. நீங்கள் போக போக வந்து உங்களுக்கே தெரியும். ஓகே, நான் இப்போது யூஆர்எல்ஸ்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சா. இதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கிட்டப் ரெபாசிட்டரி வந்து எடுத்து வச்சுருப்போம். ஸோ அதை ரெஃபர் பண்ணி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகே, இப்போ அந்த யூஆர்எல் நான் ஆல்ரெடி வந்து ஒரு கிட்டப் ரெபாசிட்டரி வந்து வச்சுருக்கேன் காய்ஸ். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து அந்த இதுவும் மட்டும் காப்பி பண்ணிப்போம் யூஆர்எல் சொல்லிட்டு. ஓகேவா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இந்த மெயின் யூஆர்எல்ல நம்மளோட யூஆர்எல் அந்த ஆப்புக்கான யூஆர்எல்லை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறோம், மேப் பண்ணுறோம். ஓகேவா, மேப் பண்ணுறோம். அது வந்து ஜெனரேட்டர் அப்படின்னு இருக்கா. ஜெனரேட்டருக்குள்ளே யூஆர்எல் எப்படி போவோன்னா ஃபஸ்ட்டு போய் தேடும், இன்க்ளூட் ஜெனரேட்டருக்குள்ளே இந்த யூஆர்எல்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த யூஆர்எல்குள்ளே என்ன இருக்கும், நம்மளுக்கே எம்டியாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து சில மெத்தட்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா, அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஆர்எல் பேட்டர்ன்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட இதில் போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்காங்க, ஹோம் ஃபங்க்ஷன் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனும் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வியூ அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்க முடியும், நம்மக்கிட்ட எம்டியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து எழுதியிருப்பாங்க, அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருப்பாங்க. அதையும் நம்ம வந்து இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகேவா, இதுதான் இந்த வியூ ஃபைல். அதை வந்து நான் எப்படி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த வியூ ஃபைலுக்குள்ளே வந்து நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபங்க்ஷன். ஓகேவா, அந்த ஹோம் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ஒரு கான்டெக்ஸ்ட்னு வச்சு ஒரு ரேஞ்சில் எல்லாமே செட் பண்ணுற மாதிரியான வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையும் கூட வந்து ஒரு HTML பேஜுக்கு ரெண்டர் பண்ணுறாங்க. அதேமாரி நம்ம எழுதுன மாதிரியே ஒரு பாஸ்வேர்டு அப்ளிகேஷன் வந்து ஒரு சின்னதாக ஒரு பாஸ்வேர்ட் ஃபங்க்ஷன் வந்து இவங்க எழுதியிருக்காங்க. எழுதிட்டு உங்கள் சின்ன சின்ன கண்டிஷன் வந்து எழுதியிருக்காங்க. எல்லாமே வந்து HTML பேஜில் வந்து வேலிடேட் பண்ணி வரா மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து எழுதியிருக்காங்க, உங்களுக்கு வந்து தெரியுது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ண மாதிரியே இந்த அப்பர் கேஸ் லோயர் கேஸ் நம்பர்ஸ் எல்லாமே இவங்க வந்து ஒரு வேரியபிளில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு HTML பேஜில் வந்து கெட் பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த HTML பேஜில் வந்து நான் வச்சுருக்கேன். நான் வந்து அது வந்து எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கும். அவைலபிள் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா கேரக்டர்ஸையும் வந்து நம்ம ஆட் பண்ணோம். பட் இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட்டாக லோயர் கேஸ் மட்டும் வந்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இஃப் வந்து நம்ம அப்பர் கேஸ் வந்து வேணும்னா நீங்கள் வந்து அந்த HTML பேஜில் வந்து நீங்கள் வந்து செக் பாக்ஸ் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து இதோட ஆட் ஆகும், அப்படி இல்லைனா ஆட் ஆகாது. டிஃபால்ட்டாக வந்து இந்த லோயர் கேஸ் லெட்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டாக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதேமாரி நம்ம எம்டியாக ஒரு ஸ்ட்ரிங்கு, அப்புறம் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணுற ஃபங்க்ஷன், அப்புறம் நம்ம ரெண்டர் பண்ணிவிட்டு அந்த HTML பேஜுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. இன்னொரு HTML பேஜ், இது வந்து பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு HTML பேஜ் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த HTML பேஜ் வந்து இப்படி தான் இருக்குது. நான் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இதுக்குள்ளே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த HTML பேஜ் வந்து எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பேஸ், ஹோம், பாஸ்வேர்டு சொல்லிட்டு இந்த நம்ம வந்து ஒரே பேஜில் வந்து ஹெட்டு, பாடி, அப்புறம் அதுக்குள்ளே வந்து டிவிஷன் டேக்ஸ் எல்லாமே போட்டு யூஸ் பண்ணுவோம். பட் வந்து இதில் வந்து எப்படி பிரித்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து கோடு ரீயூசபிலிட்டிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுமாரி வந்து பிரித்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா. பேஸுன்றது நம்ம ஜென்ரலான ஹெட்டு அதுக்கான விஷயங்கள் வந்து இதில் நீங்கள் போட்டு வச்சுக்கணும். அப்புறம் ஹோம்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோம்குள்ளே வந்து இந்த பேஸோட HTML வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம இதுக்குள்ளே வந்து பாடி கண்டென்ட் மட்டும் எழுதினா போதும், அதுக்கு மேலே கீழே வந்து இந்த பேஸ் கண்டென்ட்டு பேஸ் HTML வந்து ஹேண்டில் பண்ணிக்கும் இது எல்லாத்தையும். அதுக்கு தான் இந்த பேஸ் HTML சொல்லிட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. PHP லாராவெல்ல கூட நீங்கள் வந்து பார்க்க முடியும் இது மாதிரியான சினாரியோஸ். ஓகேவா, இப்போ நம்ம வந்து இது மாதிரியான பேஸ், அப்புறம் ஹோம், அதுக்கப்புறமேட்டுக்கா பாஸ்வேர்டு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் இது வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேவா, நம்ம ஜஸ்ட்டு வந்து இது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் நான் இந்த HTML பேஜஸ் எல்லாமே வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். டெம்ப்ளேட்ஸ்னு இருக்குல்ல, அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆப்குள்ளே ஜென்ரேட்டருக்குள்ளே இந்த HTML அப்படின்னுக்கான இந்த பேஜஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டேன்.
இதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வந்து இப்போ ஆப் வந்து ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. என்ன எரர் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் அடிக்குது. இப்போ இன்க்ளூட் ஜென்ரேட்டர் யூஆர்எல் இன்க்ளூட் இஸ் நாட் டிஃபைன்னு வருது. இப்போ எனக்கு வந்து எரர் ஏதோ காட்டுது. நம்ம போய் பார்ப்போம் அது என்னன்னு சொல்லிட்டு. ஜெனரேட்டட் டாட் யூஆர்எல்ஸ் இருக்குது, அப்புறம் எரர் அடிக்குது, எனக்கு தெரியல. ஓகே, இதில் இன்க்ளூட்னு ஒரு மெத்தடில் நம்ம வந்து சேர்க்க மறந்துட்டோம். ஓகே, இப்போ வந்து செக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து ரன் ஆகுது பாருங்கள் கைஸ். இப்போ ரன் ஆகிட்டு எரர் வருது. இது என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் ஹோம் டாட் HTML நாட் எக்ஸிஸ்ட்னு வருதா. ஓகே ஓகே இப்போ நம்ம ஒரு விஷயம் மறந்துட்டோம். நம்ம வந்து இந்த ஆப்பு க்ரியேட் பண்ணதுக்கப்புறமே வந்து நம்ம இந்த ஆப் நேம் எடுத்துகிட்டு போய் நம்ம செட்டிங்ஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் காய்ஸ். நான் வந்து அதை சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா, இந்த இன்ஸ்டால்டு ஆப்ஸ்னு இருக்குல்ல, இதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து இந்த ஆப்பை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணுவோம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. இப்போ திருப்பியும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமே நம்மளுக்கான இந்த பேஜ் வந்து நீங்கள் லோடாக வந்து பார்க்க முடியும். இதில் வந்து நம்ம இங்கே கொடுத்து வச்சுருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த HTML பேஜுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. இப்போ ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துருவோம் ஒரு கிளான்ஸு. ஓகேவா, அப்போ அடுத்தும் எரர் தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ரேண்டம் இஸ் நாட் டிஃபைன்னு வந்துருச்சு. ரேண்டம் ஃபங்க்ஷன் வந்து இல்லைன்னு வருது. இப்போ நம்ம வந்து திருப்பி இந்த வியூஸ்க்கு போயிட்டு ரேண்டம் ஃபங்க்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சர்வர் க்ளோஸ் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து ரேண்டம் ஃபங்க்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் ஆகுது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு பாருங்கள் கேரக்டர், நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, இந்த சோர்ஸ் கோட் வந்து என்னோடய ரெபாசிட்டரியில் வந்து தரேன். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதை வந்து எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி வந்து Django ஃப்ரேம் ஒர்க் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, இந்த சின்ன சின்ன அப்ளிகேஷன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட ஃபைல் அண்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்து புரியும். இதுமாரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்து நீங்களே வந்து ஓனாக பண்ண முடியும். ஓகேவா, நம்ம வந்து ஒரு குட்டியான ஒரு Django அப்ளிகேஷன் வந்து பண்ணியிருப்போம். ஓகேவா, பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட இதில். ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys.